Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம VN எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி அதோட பாட்டம்ல இருக்கக்கூடிய பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வரக்கூடிய பேஜ்ல நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ளூ பட்டனை வந்து டச் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜ் வீடியோ எல்லாமே செலக்ட் பண்ண முடியும். இதில் மேலே இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படின்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வரக்கூடிய ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை டச் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ராக்கை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் இமேஜ் வந்து ஆட் ஆகியிருக்கும். இந்த பிளாக் இமேஜ் நமக்கு வேணாம். ஸோ அதனால் இதை டச் பண்ணிக்கிட்டு மேலே வரக்கூடிய டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு கார்னரில் வரக்கூடிய எல்லோ மார்க்கை எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். லென்த்தை வந்து இந்த மாதிரி மேலே நீங்கள் டைமிங் வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஸ்டேட்டஸோட ஃப்ரேம் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக டாப்பில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் அப்படின்றத டச் பண்ணுங்க. இதில் 9:16 அப்படின்ற ஃபுல் ஸ்க்ரீன் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனோட சைஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்க போறோம். சோ அதுக்காக இந்த மாதிரி இமேஜை டச் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இதை கிராப் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸ்ல கிராப் அப்படின்ற டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்ல வந்து கிராப் இருக்கும். இப்போ இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் உங்களுக்கு ஃப்ரேம் ரேஷியோ எல்லாமே வந்து வரும். இதுல 9:16 வந்து அகைன் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய டூல்ஸ்ல PG அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல இந்த மாதிரி இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த பிளர் எஃபெக்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான டூல்ஸ் வந்து வரும். இதை நீங்க 4 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு பேக் வந்துடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ்க்கு ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு ஃபோன் ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்டஸோட ஃப்ரண்ட் பேஜில் வந்துக்கிட்டு இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ/ஃபோட்டோ அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபோட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மொபைல் ஃப்ரேமுக்கான PNG ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூலை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஃபில் அப்படின்ற டூலை வந்து ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் டச் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக செட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட இமேஜை கரெக்டாக இந்த ஃபோன் ஃப்ரேம்குள்ளே வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்மளோட இமேஜ் இந்த மாதிரி டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த எல்லோ மார்க் வந்து ஷோ ஆகும். அப்படியே நம்மளோட இமேஜை வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மொபைல் ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மெதுவாகவே செய்யுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளால் செட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவாக கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் டெம்ப்ளேட் வீடியோ, லிரிக்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் ஃப்ரேம்கான ட்ராக்கோட லென்த்தை பேக்ரவுண்ட் ஆட் பண்ண இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக மேல இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃப்ரேம்கான ட்ராக்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அதோட எண்டிங் கார்னர்ல இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் வந்து ஷோ ஆகும். இதை லென்த்தை அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நீங்க வந்து ஈவனா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ/ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கேலரியில இருந்து இந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய டூல்ஸில் ஃபில் அப்படின்றத டச் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளண்டிங் அப்படின்றதையும் ஓப்பன் பண்ணி இதில் உள்ள ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்ட் நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக பேக் வந்துட்டு அகைன் இந்த ஸ்டேட்டஸோட ஸ்டார்டிங் பிளேஸ்ல வந்து இமேஜ் பிளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் நம்மளோட வீடியோ/ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிக்கிட்டு கேலரியில இருந்து உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோவுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வால்யூம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸ்
டூல்ஸ்ல வால்யூம் அப்படின்ற செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணுங்க. இது வந்து 0ல இருக்கும், ஃபுல்லா 100க்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப கீழ இருக்கக்கூடிய டூல்ஸ்ல நம்ம பிளெண்டிங்கை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். பிளெண்டிங்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஸ்கிரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்கிரீன் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ பெர்ஃபெக்ட்டா நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வந்து மேட்ச் ஆகிடும். இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல செட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோல டாப்ல இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ செட் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால டாப்ல அந்த இடத்துல வந்து நான் லிரிக்ஸ் வீடியோவை கொண்டு போய் மூவ் பண்ணிக்க போறேன். ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ சேவ் பண்ண ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்றதுக்கான ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பேஜ் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வரக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.